நான் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் மேற்படிப்பு மையத்தின் மருத்துவ கண்காணிப்பாளராக பேசுகிறேன். இது புதுச்சேரி அரசில் பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக்டில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல். இங்கே போஸ்ட் கிராஜுவேட் எஜுகேஷன் டிஎன்பி கோர்ஸும் நடக்குது, நர்சிங் எஜுகேஷனும் நடக்குது. மத்திய அரசின் பல்வேறு சுகாதார திட்டங்கள் நேஷ்னல் ஹெல்த் மிஷன் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அதில் சில முக்கியமான திட்டங்களை நாம் வரும் வாரங்களில் பார்க்கலாம். இன்றைக்கு சில முக்கியமான தேசிய பிரதம மந்திரியின் திட்டங்கள் செயல்படுத்துவது குறித்து பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் உள்ள ஹெச்ஓடிஸை நான் தூர்தர்ஷனுக்கு சொல்லியிருக்கேன். இதில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண் பார்வை இழப்பு தடுப்பு திட்டம், காது கேளாமை இழப்பு தடுப்பு திட்டம், நேஷ்னல் ஹீமோடயாலிசிஸ் ப்ரோக்ராம், அதாவது சிறுநீரக கோளாறு, சிறுநீரக செழிப்பு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து வருகிறது. அதற்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் என்ஹெச்எம்மில் உள்ள ப்ரோக்ராமில் எப்படி நாங்கள் செயல்படுத்திகிட்ருக்கோம் அப்படின்ற பற்றிய விளக்கவரை. இது எல்லாத்தையோட முக்கியமாக மனநலம் தான் இப்போ முக்கியமாக இருக்குது. ஸோ மனநலம் பற்றிய நேஷ்னல் ப்ரோக்ராம் பற்றிய டீட்டெயில்ஸை அந்தந்த ஹெச்ஓடிஸு விளக்கமாக இன்றைய காணொலியில் விளக்குவார்கள். Today I am going to tell about Prime Minister National Dialysis Program. இந்த Prime Minister National Dialysis Program என்றது இந்தியா உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் டெரிட்டரியில் அனைத்து டிஸ்ட்ரிக்ட்களையும் ஹெட் குவார்ட்டர் ஹாஸ்பிட்டலில் டயாலிசிஸ் ஆரம்பிக்கிறதுக்காக பிரைம் மினிஸ்டரால் 2017 ஆரம்பிக்கப்பட்டது. இதில் 2 மோட் இருக்குது. ஒன்று வந்து இன்ஹவுஸ் ஹாஸ்பிட்டல்லே டயாலிசிஸ் நடக்கிறது, ரெண்டாவது பிபிபி மோட்னு ப்ரைவேட் பிளேயரை இன்வால்வ் பண்ணி நடக்கிறது. நம்ம புதுச்சேரியில் இன்ஹவுஸாக நம்ம புதுச்சேரியிலையும் காரைக்கால்லையும் டயாலிசிஸ் சென்டர் வச்சுருக்கிறோம். இங்கே நம்ம டயாலிசிஸ் சென்டரில் கிட்டத்தட்ட 20 டயாலிசிஸ் மிஷின் இருக்குது. வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு தனியாக மிஷின் இருக்குது. இது இல்லாமல் காரைக்கால்லையும் 7 டயாலிசிஸ் மிஷின் இருக்குது. மாஹே ஏனமில் டயாலிசிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்ருக்கோம், போயிட்டுருக்கு. இப்போ டயாலிசிஸ்ன்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு கடைசி ஸ்டேஜில் உதவக்கூடிய ட்ரீட்மெண்ட். ஆரம்ப நிலையில் கிட்னி ப்ராப்ளங்களை எளிதான டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கண்டுபிடிச்சா அந்த பிரச்சனை அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு நம்மளுடைய ஓபிடியில் மருத்துவங்கள் உண்டு. ஒருவேளை சிறுநீரக பிரச்சனை அதிக நிலை ஆயிடுச்சுன்னா சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையோ இல்லை டயாலிசிஸோ பண்ணிக்கலாம். இந்த டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. நம்பர் 1 வந்து எல்லாருக்கும் ஆபா என்ற ஹெல்த் ஐடி க்ரியேட் பண்ணணும். ஆபான்றது ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் ஐடி. இது வந்து எல்லா நம்ம இந்தியாவில் இருக்க அனைவரும் அவங்களுடைய பக்கத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போய் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கிட்னி பேஷண்ட் இங்கே வர்றப்ப அந்த ஆபா ஐடி க்ரியேட் பண்ணியிருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கிறோம், இல்லைனா இங்கேயும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அவங்க இங்கே வர்றப்ப அவங்களுக்கு சிறுநீரக டயாலிசிஸ் தேவையான்றதை ஆய்வக பரிசோதனையை மேற்கொண்டு இங்கே டயாலிசிஸ் கொடுக்குறோம். இங்கே டயாலிசிஸ் கொடுக்கறதுக்கு ஷெட்யூல் சொல்லுவோம். ஒரு நோயாளி வந்து வாரத்தின் 2 அல்லது 3 முறை மருத்துவரோட அறிவுரைப்படி டயாலிசிஸ் பண்ண வேண்டியிருக்கும். அவங்களுக்கு நேரம் அறிவுறுத்தப்படும். திங்கட்கிழமை வியாழக்கிழமை காலையில் 8 மணிக்கு வாங்கன்னா அந்த நேரத்துக்கு வந்தாங்கன்னா அந்த டயாலிசிஸ் முறை நடக்கும். டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு நம்பர் 1 வந்து நல்ல குவாலிட்டி இருக்கணும். அவங்களுக்கு வர்றதுக்கு அக்சஸ் இருக்கணும், வீல் சேர் ஃபெசிலிட்டி இருக்கணும். அவங்க டயாலிசிஸ் எமர்ஜென்சியாக வந்து ஆக்சிஜன் கொடுக்கறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்கணும். மருத்துவ ஆலோசகர் உடனடியாக பக்கத்தில் இருக்கணும். அந்த இடம் சுத்தமாகவும் அங்கே ஏற்படக்கூடிய மருத்துவ கழிவுகள் வந்து வெளியேற்றுறதுக்கான சரியான முறைகள், நர்சிங் ஸ்டாஃப் இருக்கணும், டயட்டீஷியன் இருக்கணும். இந்த குவாலிட்டி இண்டெக்ஸ் எல்லாமே நமது மருத்துவமனையில் இருக்குது. 20 டயாலிசிஸ் மிஷினில் கிட்டத்தட்ட 100 பேஷண்ட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 10,000 டயாலிசிஸ் பண்ணுறோம். இங்கே நடக்கிற டயாலிசிஸில் எந்தவித காம்ப்ளிகேஷன் வர்றது கிடையாது. அவங்களுக்கு மருத்துவ உதவி, அவர்களுக்கு தேவைக்கூடிய மாத்திரைகள், ரத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ் இங்கேயே கொடுத்துட்றோம். அவங்களுக்கு அட்மிஷன் தேவைப்பட இருந்தாலும் அது உடனடியாக நம்ம சிகிச்சை அளிச்சிடுறோம். கிட்னி வியாதியை பொறுத்த வரைக்கும் கிட்னி வியாதி வராமல் பார்த்துக்கிறது நல்லது. வந்ததென்றால் ஆரம்ப நிலையில் அதுக்கான கரெக்டான மருத்துவ பரிசோதனை எடுத்துக்கொண்டு முற்றாமல் பார்த்துக்கணும். அதிக நிலை ஆகிட்டாலும் அதை பற்றி பயப்பட தேவையில்லை. அதற்கான மருத்துவ முறைகள் இன்க்ளூடிங் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் டயாலிசிஸ்ன்றது நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர் ஹாஸ்பிட்டல் இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் யூனியன் டெரிட்டரிலையும் இருக்குது. அதுபோல் நம்ம புதுச்சேரியிலையும் இருக்குது. ஸோ இந்த வசதியை பயன்படுத்திக்கிறதுக்கு அனைத்து மக்களும் நம்பர் 1 வந்து ஆபா ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஹெல்த்தை பாதுகாத்துக்கோங்க. உடல் நலம் நன்றாக இருந்தாலும் நம்மளுடைய பிரைமரி ஹெல்த் சென்டரில் இப்போ வெல்னஸ் கிளினிக் சொல்கிறோம்.
நோய் வர்றதுக்கு முன்னாடியே பரிசோதனை பண்ணிக்கலாம். நோய் ஆரம்ப நிலை சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு இந்த மாதிரி தான் நம்மளுடைய நம்ம வாழ்க்கை முறையை மாற்றுறதுக்கு இந்த ஹெல்த் ஸ்டைல் சொல்கிறோம், அதுக்கு ஆயுஷ் மாதிரி உதவும், யோகா போன்றது ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி நோய் வந்துன்னா சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப கிட்னி ப்ராப்ளம் அதிகமாகிறத நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். சிறுநீரக நோய் முற்றி போயிருந்தால் அதுக்கு சரியான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கலாம். அதற்கான வழிகள் இங்கே இருக்குது. பிரைம் மினிஸ்டர் ப்ரோக்ராமில் ஆன்லைன் போர்ட்டல், இந்த போர்ட்டலில் வந்து நம்ம இது நெட் கனெக்ஷனோட நம்ம பார்க்குறப்ப ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஐடி கொடுத்துட்றாங்க. நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் ஐடி என்ட்ரி பண்ணுறப்ப நம்மகிட்ட எவ்வளோ டயாலிசிஸ் மிஷின் இருக்குது, எவ்வளோ நாள் டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கோம் டீட்டெயிலாம் போகுது. நெக்ஸ்ட் வந்து இந்திரா காந்தி நம்ம ஹாஸ்பிட்டலோட ஐடி என்ட்ரி பண்ணோன்னா நம்மளுக்கு என்னென்ன பேஷண்ட் இங்கே டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க அவங்களோட டீட்டெயில் கிடைக்குது. அவங்களோட நேம், அவங்களோட ஐடி, என்னன்னைக்கு டயாலிசிஸ் வர்றாங்கன்றது. இப்போ நம்ம இண்டிவிஜுவல் பேஷண்ட் இங்கே வர்றப்ப அவங்களோட டேட்டா என்ட்ரி பண்ணதும் அந்த நம்பர் கொடுக்குறனால அவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் பேஷண்ட்டுக்கு ஓடிபி வரும். அவங்க அத்தன்டிகேட் பண்ணால் தான் நம்ம டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். அது மாதிரி டயாலிசிஸ் முடிகிறப்ப அவங்களுக்கு திரும்பி ஒரு ஓடிபி வரும். அப்போ இங்கே அவங்க டயாலிசிஸ் நடக்குன்றது என்ட்ரி ஆகுது. இதில் இந்த போர்ட்டலில் நம்ம பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறோம், அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் கொடுக்குறோம். அடிக்கடி வந்து பேஷண்ட்டை நேரடியாக ஃபோன் பண்ணி அவங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, டயாலிசிஸ் நடக்கிறப்ப அவங்களுக்கு ஏதாவது க்ரீவன்ஸ் இருக்கா, நல்லா ஃபீல் பண்ணுறாங்கன்ற ஃபீட்பேக்கும் கிடைக்குது. அது ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் நல்லது, பேஷண்ட்ஸுக்கும் நல்லது. இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம்ன்றதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன்னா, இது நம்ம இந்திய பிரஜைகளுக்கு ஒரு சிலருக்கு ஆயுஷ்மான் பாரத் கார்டு ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலையை கருத்தில் கொண்டு, அது இல்லாமல் சமீபத்தில் நம்ம பிரதம அமைச்சர் வந்து 70 வயசு மேலே இருக்கிற அனைவருக்கும் ஆயுஷ்மான் பாரத் கார்டு உண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆயுஷ்மான் பாரத் கார்டு நீங்கள் எடுத்துக்கிறதோட அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே கேஷ்லெஸ். இப்போ இங்கே நடக்கக்கூடிய டயாலிசிஸ் போன்ற அட்வான்ஸ் சிகிச்சை முறையாக இருக்கட்டும், மருந்துகளாகட்டும், இன்ஜெக்ஷன் ஆகட்டும், பரிசோதனை ஆகட்டும், அனைத்துமே கேஷ்லெஸ்ன்றதை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அனைவரும் நீங்கள் ஆயுஷ்மான் கார்டு எலிஜிபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த கார்டு வச்சுக்கிறது இன்றைய சூழ்நிலையில் மிகவும் அவசியம். புதுவை அரசு நலவழித்துறை தேசிய மனநல திட்டத்தின் சார்பில் அனைவருக்கும் வணக்கம். மனநலம் உடல்நலத்தைப் போல மிகவும் இன்றியமையாததாகும், ரொம்ப முக்கியமானது. உடல் நலத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மனநலத்தை பேணுதல் மிகவும் அவசியம். மனநலம் தொடர்பான சிகிச்சை முறைகள், மனநலத்தை எப்படி காப்பது, ஆரோக்கியமான மனநலத்தை எப்படி நாம் வளர்த்து கொள்வது, மக்களுக்கு அதனை பற்றின விழிப்புணர்வு, சிகிச்சை முறைகளை பற்றின அறிவுறுத்தல், இது அனைத்தையும் தேசிய மனநல திட்டம் சார்பாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தேசிய மனநல திட்டம் என்பது புதுவை அரசில் கிட்டத்தட்ட கடந்த 20 வருடங்களாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. இதனோட முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, முதல்ல சிகிச்சை அப்படிங்கிறது அனைவருக்குமான சிகிச்சை, இலவசமாக ஈஸியாக அணுகக்கூடிய, எளிதில் கிடைக்கக்கூடிய சிகிச்சை. இது வந்து நம்மளுடைய அரசு பொது மருத்துவமனை, கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி, புதுவை ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் மண்ணடிப்பட்டு கரிக்கலாம்பாக்கம் சிஹெச்சி கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்லேயும் இது வந்து இப்போ எளிதில் கிடைக்கப்படுகிறது. யாருக்கு எந்த விதமான மனநல பிரச்சனைகள் இருந்தாலும் அங்கு மனநல மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அவங்களை அணுகி ஆலோசனையும் வழிநடத்துதல் மற்றும் சிகிச்சை முறைகளையும் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இரண்டாவது இது என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா, விழிப்புணர்வு ஏற்படுத்துதல். பொதுவாக மக்களுக்கு போதுமான விழிப்புணர்வு மனநலம் பற்றி அவ்வளவாக இல்லை. அதனால் மனநலம் பற்றிய ஒரு ஸ்டிக்மா நிலவி வருகிறது. நமக்கு இருக்குதா இல்லையா, இதை வெளியே சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு கூச்சம், தயக்கம், வெளியில் சொன்னால் மற்றவங்க ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிறது. அதற்காக மனநலம் பற்றிய விழிப்புணர்வை அதிகமாக ஏற்படுத்துதல் அப்படிங்கிறது இந்த மனநல திட்டத்தில் ஒரு முக்கியமான பங்காக இருக்கிறது. அதனால் பள்ளி, கல்லூரிகள், அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லேயும் இந்த மனநல மருத்துவ குழு போய் விசிட் பண்ணி அங்கே பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொடுக்கிறோம். அதே மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சார்ந்தவங்க, போலீஸ், வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் மற்றும் வேறு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற டீச்சர்ஸ் அனைவருக்கும் ட்ரைனிங், மென்டல் ஹெல்த்தை பற்றின ட்ரைனிங், அந்த மென்டல் ஹெல்த் பற்றின புரிதல், காமன் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸை எப்படி எளிதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அவரவர்கள் தங்களோட மனநலத்தை எப்படி பேணிக்கொள்கிறது, தனக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் போது அதை எப்படி எளிதில் புரிந்து கொள்வது அப்படிங்கிறத பற்றின ட்ரைனிங் கொடுக்குறோம்.
இப்போவும் கடந்த 2 வருடங்களாக தேசிய மனநல திட்டத்தின் ஒரு பிரிவாக டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் அப்படிங்கிறதுல டெலிமனஸ் அப்படின்னு ஆரம்பித்திருக்கிறோம். அதாவது காமனான சாதாரண மனநல பிரச்சனைகளுக்கு எளிதில் அணுகி தொடர்பு கொண்டு அதனை பற்றின தீர்வுகள் விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொள்கிறதுக்காக ஆன்லைன் மூலமாக ஃபோன் மூலமாக டெலிஃபோன் மூலமாக ஈஸியாக அதனோட ரெக்ரூட்மெண்ட் செய்யப்பட்ட மருத்துவக்குழு மனநல மருத்துவக்குழு அப்படின்னு இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 24 மணி நேரம் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு நீங்கள் 14416 14416 அப்படிங்கிற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களோட பிரச்சனைகள் சந்தேகங்கள் எல்லாவற்றுக்கும் ஆலோசனை எந்த டைமில் வேணாலும் ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக தீவிர மன அழுத்தம் ஏற்பட்டு இக்கட்டான சூழ்நிலை தற்கொலை எண்ணங்கள் அதில் சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறவங்க எந்த சமயத்தில் வேணாலும் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு அதிலிருந்து விடுபடுவது எப்படி அப்படிங்கிற ஒரு ஆலோசனையும் வழிநடத்துதலையும் சிகிச்சை முறைகளையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதை அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த சிகிச்சை டெலிமனஸ் சிகிச்சை முறையையும் பயன்படுத்தி கொள்வது மிகவும் அவசியம். அதே போல் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் சிகிச்சை முறைகள் அனைத்திற்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் இலவச மற்ற உடல்நல பிரச்சனைகளை போல் எல்லா சலுகைகளும் இதற்குள்ளும் அடங்கும். ஆம்புலன்ஸ் வசதியை ஏற்படுத்தி கொள்கிறது, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கொள்வது எல்லாமே இந்த மனநல சார்ந்த சிகிச்சைகளுக்கும் அது உள்ளடக்கம் செய்யப்பட்டுள்ளது. அதனால் மனநலத்தை யாரும் சாதாரணமாக எண்ணிவிட வேண்டாம். அது உடல்நலத்தை போல மிகவும் இன்றியமையாதது. அதை நாம் பேணிக்கொள்ளணும். ஆரோக்கியமான மனநலத்தை பாதுகாப்பது எப்படி, ப்ரிவென்ஷன் தான் இதில் ரொம்ப முக்கியம். அதனால் போதைப் பொருள்களை தவிர்த்து நல்ல ஆரோக்கியமான மனநலத்தை பேணுதல் மிகவும் முக்கியமானதாகும். தேசிய மனநல திட்டத்தின் டிஜிட்டல் விங் தான் டெலி மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம். டெலி மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராமில் டெலிமனஸ் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் இந்திரா காந்தி கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. இது 24/7 சர்வீஸ் இங்கே நடக்குது. இதில் ரவுண்ட் த கிளாக் கவுன்சிலர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. தேர் ஆல் ட்ரெயின்ட் இன் மென்டல் ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் தேர் ட்ரெயின்ட் பை நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் நிமான்ஸ் பெங்களூர். அண்ட் அந்த செல் எல்லா ஆல் ஓவர் இந்தியா ஆல் த ஸ்டேட்ஸ் இட் இஸ் அவைலபிள். இங்கே பாண்டிச்சேரியில் ஒரு செல் இருக்குது. இந்த செல் பாண்டிச்சேரி, மாஹே, யானம், காரைக்கால் எல்லாத்துக்கும் சேர்ந்தது தான். சப்போஸ் இந்த ஆல் ஓவர் இந்தியாவில் 36 ஸ்டேட்ஸில் 53 செல்ஸ் ஆர் ஃபங்க்ஷனிங். நம்ம பாண்டிச்சேரி செல் 10,340 டில் நவ் வி ஹவ் காட் ரிசீவ் 10,340 கால்ஸ். அதில் பார்த்திங்கன்னா 2,611 கால்ஸ் ஆர் ஃப்ரம் பாண்டிச்சேரி. மெயினாக வி ஆர் கெட்டிங் கால்ஸ் ஃப்ரம் பாண்டிச்சேரி அண்ட் ஆல்சோ ஃப்ரம் சென்னை, கடலூர், திருவாரூர், தஞ்சாவூர் and விழுப்புரம், other districts also we are getting calls. Calls எல்லாம் பார்த்திங்கன்னா mostly related to relationship issues, marital disharmonies, stress related to exams. இந்த மாதிரி கால்ஸ் தான் அதிகமாக வருது. more than 30% of the calls. இதுவரை சூசைடல் ஐடியேஷன்ஸ் ஒரு 6% of the calls. அதே மாதிரி சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் ரிலேட்டட் கால்ஸு 9% இருக்குது. ஸோ எனி டைம் தே கேன் கால். அவங்க யூஸ்வலாக மனநலத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்னா ஒரு தயக்கம் இருக்கும். யார்கிட்ட சொல்கிறது, என்ன மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு தயக்க உணர்வு இருக்கும். ஸோ அந்த தயக்கத்திலேருந்து வெளிவரத்துக்காக தான் இது கொரோனா டைமில் நிறைய கால்ஸ் ரிசீவ் பண்ணதுனால கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. 2022 இட் இஸ் ஃபங்க்ஷனிங். இதில் அவங்க கால்ஸ் பண்ணும்போது யார் அவங்க பேசுகிறாங்கன்னு தெரியாது, கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். அதே மாதிரி நம்ம யார் பேசுகிறாங்க இங்கே இருந்தனும் தெரியாது. ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் கான்ஃபிடென்ஷியலாக மெயின்டைன் பண்ணுறோம். அவங்க மேற்கொண்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு தேவை, கவுன்சிலிங் மட்டும் இஸ் நாட் அடிக்வேட்டாக அவங்க ரெக்வயர் சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்டுனா they can consult through video consultation also. அதில் அவங்களோட வேலிட் ஆதார் கார்டு ஐடி ஆர் எனி அதர் ஐடி வேலிட் ஐடி அப்லோட் பண்ணாங்கன்னா they can come for video consultation. அதில் அவங்களுக்கு
ட்ரீட்மெண்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் அதில் அனுப்பி வைப்போம். தே கேன் கெட் நியரர் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், இல்லை ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், இல்லை வந்து கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸ், அங்கெல்லாம் வந்து அவங்க வந்து மெடிசன் வாங்கிக்கலாம். வேறு வந்து அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா எனி டைம் தே கேன் அப்ரோச். அட்மிஷன் தேவை, அவங்களுக்கு வேறு ஏதாவது உதவி தேவை, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இல்லை இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும், இந்த மாதிரி இஷ்யூஸ் என்னெல்லாம் வந்து அவங்க ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் சைக்காட்ரி டிபார்ட்மெண்ட் வரலாம், இல்லை மெடிக்கல் காலேஜ் சைக்காட்ரி டிபார்ட்மெண்ட், இல்லைன்னா ஜிப்மர் சைக்காட்ரி டிபார்ட்மெண்ட் போகலாம். ஸோ ஜிப்மர் தான் இதோட மென்டரிங் இன்ஸ்டியூட்டு. தே ஆர் மானிட்டரிங் அஸ் அண்ட் இட் இஸ் டீம் ஒர்க். இதில் வந்து கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கர் இருக்காங்க, and psychiatric staff nurse and psychologist and one project coordinator and one data entry operator there. So மனநல வந்து தயக்கம் தேவையில்லை, எனி டைம் they can get help from mental health support line. ஸோ அவங்க வந்து இந்த டெலிமனஸ் ஹெல்ப்லைன் 14416க்கு கால் பண்ணலாம். அப்படி இந்த நம்பர் எடுக்கலைன்னா 1800891441 என்ற நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். இது நம்ம ஓபிடி ENT ஓபிடி in OPD we have got the computerized system for OPD registration. Here in all the registered cases disclosed in the sheet over there, where we enter the complaints and the e-prescription is generated for all the patients. So all the records are being digitalized as part of the e-hospital management. Even the inpatient is being digitalized. So in the final we will be getting the printout for e-prescription, and particular medicines are being prescribed. So it is being dispensed in the pharmacy for a registration account. Apart from this, regularly we are having the audiology clinic where the assessment of hearing is being done, and speech assessment is also being done, and the examination for vertigo. My cases we are just evaluating for the cases, and the latest equipment for assessment of vertigo is available over here. இன்று நான் வந்து காது மூக்கு தொண்டை பிரிவில் என்னென்ன சிறப்பு சிகிச்சைகள்லாம் நடைபெறுது, என்னென்ன வசதிகள்லாம் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். இங்கே வந்து ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து சிவப்பு அட்டைதாரர்கள் அவங்களெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணப்படுறாங்க. அதே மாதிரி 70 வயசுக்கு மேலே உள்ளவங்க, அது சிவப்பு அட்டைகாரங்க மஞ்சள் அட்டைகார் எந்த அட்டையாக இருந்தாலும் அவங்களும் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமில் இங்கே கவர் ஆகும். இங்கே வந்து அனைத்து விதமான இரத்த பரிசோதனைகளும் நடைபெறுது. அதே மாதிரி காது மூக்கு தொண்டைக்கு யூஸ்வலாக நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, அதுக்கு ஸ்பெஷலைஸ்டாக எண்டோஸ்கோப்பின்னு சொல்லப்படுற குழாய் மூலமாக நம்மளுக்கு வந்து எக்ஸாமினேஷன்லாம் இங்கே செய்யப்படுது. காதுக்கு, மூக்குக்கு மற்றும் குரல் வலை பார்க்குறதுக்கு இதுக்கான எண்டோஸ்கோப்பி சிகிச்சைகள் இங்கே நடைபெறுது. ஸோ பேஷண்ட் நோயாளிகள் காது மூக்கு தொண்டை பிரச்சனைக்காக வர்றவங்கள நம்ம வந்து தீவிரமாக வந்து அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்குங்கிறத ஹிஸ்ட்ரிலாம் கேட்டுட்டு அவங்களுக்கு தேவைப்படுற பிளட் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்டோஸ்கோபிக் சிகிச்சைக்கு அவங்கள நம்மளை அனுமதிப்போம். எண்டோஸ்கோப்பியில் என்னென்ன ஃபைண்டிங் தெரியுது, சில பேருக்கு பார்த்திங்கன்னா மூக்கில் வந்து மூக்கு தண்டு வளைவு ஏற்படும், அதுக்கப்புறம் மூக்கில் வந்து பாலிப்னு சொல்லப்படுற சதைகள் இருக்கலாம், அது மாதிரி வந்து அலர்ஜி இருக்கலாம். ஸோ இதை மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து மூக்கு தண்டு அறுவை சிகிச்சை சொல்லப்படுற செப்டோபிளாஸ்டி, பாலிப்ஸ் இருந்துச்சு இல்லை சைனஸில் பிரச்சனை இருந்துச்சுன்னா ஃபெஸ்ன்னு சொல்லப்படுற ஃபங்க்ஷனல் எண்டோஸ்கோபிக் சைனஸ் சர்ஜரி, இது மாதிரி சர்ஜரிஸ்லாம் நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து சிறு குழந்தைகள் இந்த டான்சல் சதைகள்லாம் வர்றது, அடினாய்ட் சதைகள்லாம் வரவங்களுக்கு அடினோ டான்சிலெக்டமி சர்ஜரி பண்ணுறோம். அதுக்கப்புறம் காதில் வந்து துளை ஏற்பட்டு அதனால் சீழ்வடிதல் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுக்கு மெரிங்கோபிளாஸ்டின்னு சொல்லப்படுற காது ஜவ்வு ஓட்டை சீர் செய்யும் சிகிச்சையும் இங்கே பண்ணப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பேஷண்ட் வந்து குரட்டை சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நம்ம இங்கே ஸ்லீப் ஸ்டடின்னு சொல்லப்படுற பாலிசோம்னோகிராஃபி பண்ணுறோம். ஸ்பெஷலான பிஎஸ்ஜி மிஷின் இங்கே நம்ம பறிமுதல் செய்யப்பட்டிருக்கோம். அதற்கு பேஷண்ட் வந்து நம்ம அனுமதித்து அவங்களுக்கு வந்து ஒரு நாள் முழுக்க இங்கே அவங்க தூங்க செய்து அவங்களுக்கு எந்த லெவலில் வந்து தூக்கத்தில் பிரச்சனை இருக்குது, ஆக்சிஜன் அளவு எவ்வளோ குறையுது அதை நம்ம அசஸ் பண்ணி மறுபடியும் அவங்களுக்கு வந்து எண்டோஸ்கோப்பிலாம் பண்ணி எந்த லெவலில் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, மூக்கில் பிரச்சனை இருக்கா, இல்லை வந்து நாசியில் பிரச்சனை இருக்கா, இல்லை தொண்டையில் பிரச்சனை இருக்கா, எந்த லெவலில் பிரச்சனை இருக்கோ அதை நம்ம எண்டோஸ்கோப்பி மூலமாக கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து ஸ்லீப் சர்ஜரிஸ்லாம் நம்ம இங்கே பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி 2 வயதுக்கு குறைவான உள்ள பசங்களுக்கு நம்ம காது எக்ஸாமினேஷன்லாம் பண்ணி அவங்களுக்கு வந்து நரம்பு சம்மந்தமான காது பிரச்சனைகள் இருக்குது, பிறவியிலேயே வந்து காது கேளாண்மை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு காக்லியர் இம்ப்ளான்டேஷன் சர்ஜரி பண்ணுறோம். அதாவது மூளையில் போயிட்டு இந்த காக்லியான்னு சொல்லப்படுற காது கேட்கக்கூடிய இன்னர் இயரில் இருக்கிற உறுப்பில் நம்ம இம்ப்ளான்ட் ஒரு காக்லியர் இம்ப்ளான்ட் பொறுத்துறோம். இது வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், நியர்லி 5 lakhsக்கு மேலே இருக்கும். இதை வந்து நம்ம அரசே வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க.
ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ணி நம்ம நியர் நார்மல் லைஃப்பில் அந்த குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வசதிகள்லாம் நம்ம பண்ணுறோம். அது மாதிரி அனைத்து விதமான பேசிக் சர்ஜரிஸ், அதுக்கப்புறம் அட்வான்ஸ் சர்ஜரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மூளை அடிப்பகுதியில் ஸ்கல் பேஸ் சர்ஜரின்னு சொல்லப்படுற பிட்யூட்டரி சர்ஜரிஸ், ஆன்டீரியர் ஸ்கல் பேஸ் சர்ஜரி. பிட்யூட்டரினா மூளையில் உள்ள முக்கியமான ஒரு ஹார்மோன் சுரப்பி, அதுதான் வந்து நம்மளோட உடல் செயல்படுறதுக்கே முக்கியமான உறுப்பு. அதில் ஏதாவது கட்டிகள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு மூக்கு வழியாகவே, வெளியில் ஸ்கார்லாம் எதுவும் இல்லாமல் மூக்கு வழியாகவே நம்ம வந்து சர்ஜரி பண்ணி அந்த கட்டியை நம்ம காட்டுறோம். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மண்டையை ஓப்பன் பண்ணி அந்த மாதிரி பெரிய சர்ஜரி அந்த மாதிரிலாம் பண்ணோம். பட் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கார்லெஸ் சர்ஜரி, மூக்கு வழியாகவே நம்ம அந்த மூளை வரைக்கும் போய் அந்த அறுவை சிகிச்சை பண்ணுறோம். அது மாதிரி மூளையிலேருந்து நீர் வடிதல் சொல்லப்படுற CSF லீக், அதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அறுவை சிகிச்சை இங்கே மேற்கொள்கிறோம். இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய கேன்சர் சிகிச்சைகள், வாய் கேன்சர், நாக்கு கேன்சர், அதுக்கப்புறம் தொண்டை கேன்சர் போன்ற அந்த சர்ஜரிஸ்க்கு வந்து இது பெரிய சர்ஜரி தான். இந்த சர்ஜரிலாம் வந்து நம்ம இங்கே GHல மேற்கொள்கிறோம். ஸோ அனைத்து விதமான பேசிக் சர்ஜரிஸ், அட்வான்ஸ் சர்ஜரிஸ், மயக்க மருந்து சர்வீசஸ், அதுக்கப்புறம் பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ், எந்த விதமான அந்த காது கேட்குறதுக்கு டெஸ்ட் பண்ணக்கூடிய PTன்னு சொல்லப்படுற காது கேட்குறதுக்கு அசஸ் பண்ணுற டெஸ்ட், பியூட்டோன் ஆடியோமெட்ரி, இம்பிடன்ஸ், அதுக்கப்புறம் OAE, அது மாதிரி எல்லா விதமான புதுவை அரசு வந்து இங்கே நம்மளுக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் நீங்கள் வந்து அதை தயங்காமல் 38 OPD முதல் மாடி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு வந்து உங்களுக்கு தேவையான வசதிகளை பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் இந்த சிறப்பு சலுகைகள் புதுச்சேரியில் மட்டுமல்லாது காரைக்கால், மாஹே, ஏனம் உள்ள இந்த எல்லா பிராந்தியத்திலையும், புதுச்சேரியில் உள்ள எல்லா பிராந்தியத்திலையும் இந்த சர்வீசஸ் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது பாண்டிச்சேரியில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மற்றும் சுற்றியுள்ள ஸ்டேட்ஸு ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இந்த சர்வீசஸ் வந்து மக்கள் வந்து இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். அதற்காக தான் இது கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் இலவசமாக வந்து சிகிச்சை கிடைக்கணும், அவங்களுக்கு வந்து பணத்தட்டுப்பாடெலாம் இருக்கக்கூடாது, அவசரத்தில் போய் அவங்க எதுவும் கஷ்டம்லாம் படக்கூடாதுங்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பெஷலாக ஸ்பான்சர் பண்ணியிருக்கேன் இந்த ஆயுஷ்மான் பாரத். எல்லா மூளை முடுக்கு எல்லா இடத்துலையும் இருக்குது. சின்ன ஊர்லேருந்து பெரிய ஆஸ்பத்திரி வரைக்கும் எல்லா ஆஸ்பத்திரியிலையும் இந்த அறுவை சிகிச்சைகள் பலன்கள் எல்லாமே இருக்குது. மக்கள் இதை உபயோகப்படுத்திக் கொள்ளுமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது கண் பார்வை இழப்பீடு என்பது ஒரு மருத்துவ பிரச்சனை மட்டும் இல்லை, இது ஒரு சமூக பிரச்சனை, இது பொருளாதார தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடியது. இது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கண் பார்வை இழப்பினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறுவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், எல்லா வயதினர்களுக்கும் இந்த கண் பார்வை இழப்பு ஏற்படுது. எதனால் ஏற்படுவது, என்ன காரணத்தால்? முக்கியமாக காரணம் பார்த்திங்கன்னா வயதானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்புரையினால் பார்வை இழப்பீடு ஏற்படும். இல்லை கண்ணில் நீர் அழுத்த நோய், கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகி நரம்புகளை பாதித்து பார்வை திறன் குறைந்து போயிடும். அது இல்லாமல் நீண்ட நாள் நீரழிவு நோய், சக்கரை வியாதியில் இருக்கிறவங்களுக்கு அதை கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா இரத்த நாளங்கள் உள்ளே இருக்கிற விழித்திரையில் இருக்கிற இரத்த நாளங்களால் பாதிக்கப்பட்டு இரத்த கசிவு ஏற்பட்டு அது நீர் தேக்கங்கள்லாம் ஏற்பட்டு பார்வை இழப்பீடு உடனே ஏற்படும். அது கவனிக்காமல் விட்டாலும் பின்னால் வந்து நிரந்தரமாக பார்வை இழப்பீடு ஏற்படும். இது மாதிரி பல காரணங்கள் இருக்கிறது. இதை மாதிரி இருக்கக்குள்ள இதுக்கு வந்து அரசு வந்து பல திட்டங்களை கொண்டு வந்தது. யாரும் வந்து அனாவசியமாக பார்வை இழப்பு ஏற்படுது கூடாது, அனாவசியமாக சிகிச்சை முறை இருக்கக்குள்ளேயே அதை வந்து பயன்படுத்தாமல் சில பேர் வந்து பார்வை இழப்பு ஏற்படுறது, அது மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தேசிய லெவலில் வந்து திட்டங்கள் கொண்டு வந்துக்கிறாங்க. இதில் நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் கண்ட்ரோல் ஆஃப் பிளைண்ட்னஸ், அதாவது பிளைண்ட்னஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் இருக்குது இல்லையா, இது வந்து தேசிய கண் பார்வை இழப்பு தடுப்பு திட்டம். அதன் மூலம் வந்து சில திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்குது. முக்கியமாக என்னென்ன காரணங்களால் இப்போ கண் பார்வை இழப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சொன்னல கண்புரையால், அதாவது கேட்ராக்ட் பிளைண்ட்னஸ், முக்கியமாக 3 இம்பார்ட்டன்ட் காசஸோட கேட்ராக்ட் பிளைண்ட்னஸ், கார்னியல் பிளைண்ட்னஸ், சைல்டுஹுட் பிளைண்ட்னஸ், இதெல்லாம் ரொம்ப இருக்குது சமூகத்தில் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். அப்படின்னா கேட்ராக்ட்னா கண்புரையால் பாதிக்கப்படுறது, கார்னியல் பிளைண்ட்னஸ்னால் கருவிழியில் அடிப்படுறது, கருவிழியில் காயங்கள் ஏற்படுறது, கருவிழியில் புண்ணு ஏற்பட்டு முன்னாடி இருக்க அந்த கருவிழி மாதிரி இருக்குது, அதனால ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படக்குள்ள பார்வை இழப்பு ஏற்படுது. அதன் மூலம் அதுக்கும் தீர்வு வந்து கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை கண்தானத்தின் மூலமாக. 3வது சைல்டுஹுட், சிறுவர்கள் பார்த்தீங்கன்னா சிறுவர்களுக்கு பார்வை குறைபாடு வந்து கண்ணாடி போட வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படுது. குழந்தைங்களுக்கு வந்து கண் பார்வை இழப்பு ஏற்படுறது வந்து முக்கிய காரணம் வந்து கண் குறைபாடு. இப்போ கண்ணாடி போட்டால் அது சரியாயிடும். அது மாதிரி சின்ன வயசுலேயே அதை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஆரம்பத்திலே நல்லா அப்போது டாக்டர்கிட்ட போயிட்டு எதனால் பார்வை குறைபாடு கண்டுபிடிச்சி கண்ணுக்கு சிம்பிளாக கண்ணாடி போட்டாவே அவங்களுக்கு பார்வை திறன் மேம்படும். இந்த மாதிரி பல பிரச்சனை. இதுக்காக வந்து இந்த NPC பிளைண்ட்னஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் மூலமாக திட்டங்கள் வந்து ஃப்ரீயாக அவங்க வந்து ஐஓஎல்ஸ்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு
பொருள் உதவி செய்கிறாங்க, நிதி உதவி செய்கிறாங்க. அது கன்சியூமபிள்ஸ் என்னென்ன கேட்ராக்டுக்கு வேண்டிய எல்லா இதையுமே அந்த திட்டங்கள் மூலம் வாங்க முடியுது. அதனால் இலவசமாக நம்ம சிகிச்சை செய்ய முடியுது. யாருமே அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்ட் வெளியில் போய் வந்து காசு எடுத்துகிட்டு போயிட்டு செலவு பண்ண வேண்டியதே இல்லை. எல்லா இந்த மருத்துவத்துறையில் இந்த நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே எல்லா வசதியுமே நம்ம உருவாக்கிட்டோம். அவங்க வந்து கண்புரைன்னு வந்தீங்கன்னாவே அவங்களுக்கு இலவசமாக சிகிச்சை பண்ணி ஐஓஎல் நல்ல தரம் வாய்ந்த ஐஓஎல் போட்டு அவங்க பார்வை திறனை ஏற்படுத்தி கொடுத்து நம்ம அனுப்புகிறோம். இந்த திட்டங்கள் இது இருக்குது. அதே மாதிரி வந்து கருவிழி பாதிக்கப்பட்டவங்க சொன்ன இல்லை 2வது காரணம், அதனால பாதிப்பவர்களுக்கு நம்ம வந்து ஐ பேங்க்கு, ஐ டொனேஷன் சென்டரு, ஐ டொனேஷன் சென்டர் நம்ம செயல்படுத்தியிருக்கோம். இந்த ஐ டொனேஷன் சென்டர் மூலமாக நம்ம வந்து யாராச்சும் இறந்த பிறகு கண் தானம் செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் நம்ம வந்து அவங்க கண்களை எடுத்து அதை வந்து தரம் பார்த்து அதை வந்து கண்களையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அது வந்து இது பண்ணுறதால கருவிழிக்கு கண் மாற்று அறுவை சிகிச்சை, கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை மூலம் அவங்களுக்கு பார்வை திறன் மேம்படுது. இதுவும் நம்ம வந்து ஃப்ரீயாக இங்கே நிறையா பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி வசதிகள்லாம் இருக்கிறதுன்னு மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி இல்லாமல் குழந்தைகள் வராங்கல்ல, அவங்களுக்கு கண் பார்வை குறைபாடு இருக்குதா, அவங்களுக்கு கண்ணாடி பிரச்சனை இருக்குதான்னு அதையும் டெஸ்ட் பண்ணி அதுக்கு மூலம் ஸ்கீம் இருக்குது, ஸ்கூல் ஐ ஸ்க்ரீனிங் திட்டம். அதன் மூலமாக ஃப்ரீ கிளாஸஸ் குழந்தைங்களுக்கு பார்த்து ஃப்ரீ கிளாஸஸ் நம்ம வருஷம் கொடுத்துட்டே இருக்கிறோம். நல்ல தரம் வாய்ந்த கண்ணாடி இப்போ வந்து தரம் கூட அதிகமாகிடுச்சு. அவங்கள தரத்தின் மூலமாக நல்ல குவாலிட்டி கிளாஸஸ் கொடுக்குது. அதையும் இங்கே டெய்லி வராங்க. அவங்களுக்கு யாருக்கு என்ன பவர் இருக்குதுன்னு நோட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்ம ஃப்ரீயாக அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்குறோம். இது வந்து இந்த திட்டத்தின் மூலம் தேசிய கண் பார்வை. இது மாதிரி அடுக்கடுக்கான திட்டங்கள் வந்து கவர்மெண்ட் திட்டங்களை ஏற்படுத்தின்னு இருக்காங்க. இந்த 3 சொன்ன கருவிழியால் பாதிப்பு, கண்புரையால் பாதிப்பு, சில்ட்ரன்ஸ் குழந்தைங்க, இது இல்லாமல் மேம்பட்டு எமர்ஜிங் ஐ டிசீஸ்ன்னு சொல்லப்போனால் டயபெட்டிக் ரெட்டினோபதி எல்லாம் எல்லாருக்குமே டயபெட்டிஸ் வந்து ரொம்ப காமனாக இருக்குது இல்லை. 1 in 5 பீப்புள் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்காங்க டயபெட்டிக் கேபிட்டல். ரொம்ப நீண்ட நாள் நீரிழிவு இருக்கவங்களுக்கு நாளடைவில் ரத்த நாளங்கள் பாதிக்கப்பட்டுடும், ரத்த கசிவுலாம் ஏற்படும். இதுக்காகவும் கவர்மெண்ட் வந்து இந்த திட்டத்தின் மூலம் வந்து லேசர் ட்ரீட்மெண்ட்டு, லேசர்லாம் மெஷின் வாங்கி கொடுத்து அது லேசர் திட்டத்தின் மூலம் லேசர் வச்சு ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து பார்வை இழப்பீடை தடுக்கிறதுக்கு வழிவகுக்கிறது. ஸோ இந்த மாதிரி டயபெட்டிக் ரெட்டினோபதி மட்டும் இல்லாமல் பல வயசானவங்களுக்கு மேக்குலா ஏஜ் ரிலேட்டடாக வரக்கூடிய கண்டிஷன்ஸ்க்கும் நம்ம வந்து எல்லா நவீன வசதிகளும் நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். இதை வந்து ஒரு டெரிஷரி கேர் சென்டராக நம்ம ஐ டிபார்ட்மெண்ட்டை செயல்பட்டுக்கிற வருது. இப்போ நிறைய கவர்மெண்ட்டும் நிறைய நவீன தொழில்நுட்பங்களுடைய கருவிகளை வாங்கி கொடுக்குறாங்க. இதனால் வந்து இது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கார்ப்பரேட் லெவலுக்கு வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதுவும் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இப்போ வந்து ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே ஏழை குடும்பங்கள், நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இலவச சிகிச்சை ப்ரைவேட்டுக்கு தான் போய் செய்யணும்னு இல்லை, இங்கேயே அதுக்கு தரமான குவாலிட்டி சிகிச்சைகளை நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். இதன் மூலமும் அவங்க நிறைய பேர் வந்து பலன் பெறுகிறார்கள். அந்த ஆயுஷ்மான் பாரத் பிஎம் இன்சூரன்ஸ் திட்டத்தின் மூலமாக நிறைய பேர் பயன்பட்டுருக்கிறாங்க. இது அவங்களுக்குள்ளே ஒரு விழிப்புணர்வு நிறையவே இருக்கிறது. நிறைய பேர் ஏன்னா இந்த பாண்டிச்சேரியில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எல்லா துறையிலுமே மேம்பட்ட சிகிச்சை முறைகள் இருக்கிறது. அதனால் எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கிறாங்க. நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லா இதையும் சுற்றி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது இப்போ பார்த்தீங்கன்னா குவாலிட்டி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம வந்து எல்லாருமே இந்த பலனை வந்து பயன்படுத்திக்கணும், இந்த எல்லாரும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வை நம்ம எடுத்துக்கலாம். ஆரம்பத்திலே எந்த பார்வை இழப்பீடுகளோ ஆரம்பத்திலே நம்ம வந்து இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். ஆரம்பத்திலே நம்ம கண்களை பரிசோதனை செஞ்சுக்கணும். அந்த பரிசோதனை செய்ய ஆரம்பத்திலே ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால எதுவுமே நம்ம வந்து முற்றிலுமாக கண் பாதிப்படைவதை தடுக்க முடியும். ஏர்லி ப்ரிவென்ஷனு, ஏர்லி டிடெக்ஷன், அந்த வந்து டைம்லி ட்ரீட்மெண்ட், இந்த 3ம் ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஐ டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ் அச்சீவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து அந்த ஸ்டேட்டஸில் வச்சு நம்ம வந்து ஒரு பார்ட்னராக இருக்கிறோம். எம்பிசிபி கூட சேர்ந்து இந்த மாதிரி சமூகத்தில் கண் பார்வை பரிசோதனை திட்டங்கள் மூலமாக நிறைய பேருக்கு கண் வரும். ஆப்பர்ச்சுனிட்டி டயபெட்டிக் ரெட்டினோபதி ஸ்க்ரீனிங் ஒரு பிஹெச்சிலையும் போயிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் போயிட்டு நம்ம வந்து நீரிழிவு நோயினால் மாத்திரைகள் வாங்குறதுக்கு மாதம் வரவங்களுக்கு அப்போவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி அந்த சமயத்தில் அவங்களுக்கு கண் பரிசோதனை செஞ்சு
நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்குதான்னு கண்டுபிடிச்சி உடனே அவங்களுக்கு லேசர் ட்ரீட்மெண்ட் தேவையா, இல்லை அவங்களுக்கு வந்து சர்ஜரி தேவையான்னு முன்கூட்டியே நம்ம செய்கிறோம். இது இல்லாமல் குளோக்கோமா ஸ்க்ரீனிங், அதாவது நீர் அழுத்த நோய் அப்படின்னு ஒரு கண்டிஷனில் வந்து குளோக்கோமா ஃப்ரீ மெடிசன்ஸ், இதெல்லாம் வந்து நீரழுத்த நோய்க்கு வந்து நாள்பட்ட முறையில் நம்ம வந்து கண்ணில் மருந்து போட வேண்டியிருக்குது லைஃப் லாங். அதுக்கு எப்படி பிபி உடம்புல இருக்கோ அந்த மாதிரி கண் உள்ள ப்ரெஷர் வந்து அதிகமாக போனால் ரத்த நாளங்கள் பாதிக்கும். அதுக்கும் அரசு வந்து பல நல்ல திட்டங்கள் மூலமாக வந்து ஃப்ரீ மெடிசன்ஸ் சப்ளை, இதெல்லாம் எசென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ட்ராப்ஸாக நம்ம எல்லாருக்கும் இங்கே வாங்கி வழங்குகிறோம். ஸோ எல்லா விதமான கண் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மேம்பட்ட தீர்வு இங்கே இருக்கிறது. தரமான சிகிச்சை முறைகளும் நாம் ஏற்படுத்தி வச்சுருக்கிறோம். ஸோ இந்த பலன் எல்லாரும் அனுபவிக்கணும், எல்லாருக்கும் இதை பற்றி விழிப்புணர்வு வரணும். இதை வந்து அப்பப்போ கண்ணில் வந்து நம்ம 40 வயசுக்கு மேலே வந்து ஒரு மாஸ்டர் செக்கப் மாதிரி அனைவரும் வந்து உடம்புல ஏதாச்சும் ப்ளட் டெஸ்ட்டு பிபி பார்த்துக்கிற மாதிரி கண்ணையும் நம்ம பரிசோதிக்கணும். கண்ணில் ஏற்படுற வெள்ளை எழுத்து ப்ராப்ளம், கிட்ட படிக்கக்குள்ளே வெள்ளை எழுத்து ப்ராப்ளம்னா கிட்ட ஒரு நம்ம சின்ன வயசில் பார்க்குற மாதிரி கிட்ட அந்த நார்மலான டிஸ்டன்ஸில் பார்க்க முடியாது, கொஞ்சம் தூரம் வச்சா தான் தெரிய வரும். அந்த மாதிரி இருக்க வெள்ளை எழுத்துக்கள் கண்ணாடிகள் கூட அரசு திட்டங்கள் மூலம் ஃப்ரீயாக என்பிசி தேசிய பிளைண்ட்னஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் மூலமும் இந்த எல்டர்லி பீப்புளுக்கு வந்து சில்ட்ரனுக்கு மட்டும் ஸ்கூல் சில்ட்ரனுக்கு கிளாஸஸ் கிடையாது, எல்டர்லி பீப்புள் 40 வயசுக்கு மட்டும் எல்லாருக்குமே ஃப்ரீ கிளாஸஸ் கொடுக்கணும். கிட்ட வந்து கண்ணாடி போட்டுட்டு அது பார்த்தீங்கன்னா கிளியர் தெரியும். அந்த கிளாஸஸும் அரசு நல திட்டங்கள் மூலமாக தான் செயல்படுத்துகிறோம். இந்த என்பிசிபி அந்த பிளைண்ட்னஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் மூலம் பல அரிய திட்டங்கள் நல்ல திட்டங்கள்லாம் வந்து இதை இருக்கிறது. அதனுடைய நோக்கமே வந்து யாரும் அன்னசரியாக இல்லை யாருமோ ஒரு சும்மாவாக வச்சு கண்ணை வந்து எதுவும் சிகிச்சை இல்லாமல் நம்ம கண் பார்வை இழந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துடன் செயல்படுத்தக்கூடிய திட்டம். ஸோ எல்லாருமே இது சேர்ந்து எல்லாருமே வந்து இந்த பலனை அனுபவிக்க வேண்டும்னு கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டும் அரசும் இதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் இந்த நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி நவீன வசதிகள் இருக்கிறது நான் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். அதனால் இனிமேட்டு எல்லாருமே வந்து அனாவசியமாக போயிட்டு வெளியில் காசு கொடுத்து செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்லேயே எல்லா தரப்பு வசதிகளும் இப்போ வந்துடுதுன்னு சொல்கிறதுக்கு தான் நான் இந்த தகவலை உங்களுக்கு சொல்கிறேன். நவீன முறையில் இருக்க எல்லா வசதியும் கூடி இருக்கிற இந்த மருத்துவமனையில் நீங்களை வந்து பரிசோதனை பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்தால் இதை இலவசமாக செஞ்சுக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன். இது நகர்ப்புற மக்கள் மட்டும் இல்லை, ஈவன் ரூரல் ஏரியாவில் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்கள கூட இதை வந்து கவர்மெண்ட் வந்து எல்லா மக்களுக்கும் ஈஸிலி ஆக்சசபிள் எல்லாருக்குமே எட்ட வேணுங்கிறதுக்காக எல்லாருமே இந்த பலனை அனுபவிக்கணுங்கிறதுக்காகவே இந்த கேஷ்லெஸ் திட்டம் ஆயுஷ்மான் பாரத் ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படிங்கிற பிஎம் திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் எல்லாருமே பலன் பெற வேண்டும் தான் எங்களுடைய நோக்கம். அதனால் நீங்கள் முற்றிலுமாக இதை பற்றிய விழிப்புணர்வு ஏற்பட்டு அதிக அளவிலே வந்து பயன்பெற வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். நமது மருத்துவமனையில் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற நோய்கள் அனைவருக்கும் அனைத்து வித சிறந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சிகிச்சை வரைக்கும் அனைத்தும் அளிக்கப்பட்டு வருகின்றது. அனைத்து தரப்பு மக்களும் இதை முறையாக பயன்படுத்தி கொள்ளுமாறு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எங்களது மருத்துவமனை மக்களுக்கு எப்போதுமே ரெடியாக அவைலபிளாக இருக்கிறது. மத்திய அரசின் அனைத்து சிறப்பு திட்டங்களும் மாநில அரசு மிக சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. நன்றி, வணக்கம்.